இதுவரைக்கும் நம்ம வீட்டு கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் உடனே வரும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பு ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுனே பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான ரெசிபி. ராஜ்மாவை வந்து நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. அதாவது 2 தடவை அதை ராஜ்மாவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 8 ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த தண்ணியை எக்காரணத்தை கொண்டு தூர ஊற்றாதீங்க. அந்த தண்ணியில் தான் நம்ம கிரேவியோட டேஸ்ட்டும் இருக்குது, அந்த ராஜ்மாவோட சத்துக்களும் நிறைய அதில் அடங்கியிருக்கு. அப்புறம் வந்து பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு, ஒரு 5-6 பூண்டு எடுத்து நான் வந்து சின்ன லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 100 ml வாட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 6லேருந்து 8 விசில் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் பேனில் 1 ஸ்பூன் கடுகு, சீரகம், பட்டை, பூண்டு இது 3 போட்டிருக்கேன். இது 4 போட்டிருக்கேன். பூண்டு வந்து நான் ஆல்ரெடி ராஜ்மாவில் போட்டிருக்கேங்க. இதுலேயும் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன், ஏன்னா கேஸ் அதனால. அப்புறம் வந்து நம்ம வெங்காயத்தை வந்து ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நான் 2 பே லீஃபும் போட்டிருக்கேன். டொமேட்டோ வந்து ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. என்றைக்குமே ராஜ்மாவுக்கு கொஞ்சம் தக்காளி பழம் முன்னே இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் போட்டிருக்கேன். ஒரு ஃபுல் ஸ்பூன் வத்தல் பவுடர் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உங்கள்கிட்ட ராஜ்மா மசாலா இருந்ததுன்னா நான் வந்து எவரெஸ்ட்டுக்குள்ளது 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு பிராண்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து விசில் வச்சு எடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 6லேருந்து 8 விசில் வச்சுக்கோங்க. ராஜ்மா வந்து வெந்த மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம கிரேவியில் போட்டோன்னே அப்படி வேகாத மாதிரி ஆயிரும். அதனால் கேர்ஃபுல்லாக நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதில் போட்டுட்டேன். இப்போ நல்லா இப்போ நான் அதை வந்து கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது ராஜ்மா ஆல்ரெடி குக்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பச்சை தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஆல்ரெடி ராஜ்மாவில் இருக்கிற தண்ணி மட்டுமே யூஸ் பண்ணுறோம். எல்லா பருப்பு வகைகளும், அதாவது எல்லா பயறு வகைகளையுமே நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி எல்லாம் தூவியிருக்கேன். இந்த கிரேவி கூட மோஸ்ட்லி ஒயிட் ரைஸ், வெறும் ஒயிட் ரைஸில் உப்பு இல்லாமல் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரி கூட செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.